சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திருச்சியில் நேற்றைக்கு திமுகவோட மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டில் அமைச்சர் KN நேரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை மதிக்கவில்லை. மேடையில் உள்ள திமுகவோட மூத்த தலைவர்களுக்கு துண்டு அணிவித்த KN நேரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்றும் கூட புறக்கணித்தார் என்று வீடியோக்கள் பரவி வரக்கூடிய நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேடையில் என்ன நடந்தது என்பது பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் வகையில் திமுக தன்னுடைய பணிகளை விரைவுபடுத்தி வருகிறது. இந்த நிலையில தான் திருச்சியில நேற்றைக்கு திமுகவோட மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மேற்கொண்டிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று பேசினார். துணை முதல்வர், அமைச்சர்கள், MPக்கள், MLAக்கள் உள்பட மாநிலம் முழுவதும் இருந்து திமுகவினர்கள் ஏராளமானவர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில தற்போது இணையதளங்கள்ல வீடியோ ஒன்று பரவி சர்ச்சையை கிளப்பி வருகிறது. அந்த வீடியோவில் மேடையில் முதல்வர் ஸ்டாலின், TR பாலு, திருச்சி சிவா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், ராசா, கனிமொழி உள்பட பல தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. ஒவ்வொருவரின் கழுத்திலும் அமைச்சர் KN நேரு துண்டுகள் அணிவித்து வரவேற்றார். திருச்சி சிவா, ராசா ஆகியோருக்கு இடையே உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருக்கிறார். திருச்சி சிவாவிற்கு KN நேரு துண்டு அணிவித்தார். இதையடுத்து தனக்கு துண்டு அணிவிப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நிற்கிறார். ஆனால் KN நேரு உதயநிதி ஸ்டாலினை விட்டுவிட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசாவின் கழுத்துல துண்டை அணிவித்திருக்காரு. இதனை அடுத்து சில வினாடிகள் நின்ற உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய இருக்கையில அமர்ந்தார். இந்த வீடியோ தான் தற்பொழுது இணையதளங்கள்ல பரவி வருகிறது. இதனை பார்க்கும் பலரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சர் KN நேரு மதிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, அவருக்கு துண்டு அணிவித்து வரவேற்க KN நேரு மறுத்துவிட்டார், இருவருக்கும் பிரச்சனை உள்ளது என்ற தகவல்கள் பரப்பி வருகின்றனர். இதனால இந்த வீடியோ வைரலாகிருக்கு. உண்மையில நடந்ததுதான் என்ன? உண்மையில் உதயநிதி ஸ்டாலினை KN நேரு வரவேற்றார். மாநாட்டின் தொடக்கத்துல முதல்வர் ஸ்டாலினுக்கு மஞ்சள் நிற துண்டும் செங்கோல் ஆகியவற்றை KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் வழங்கினர். அதன் பிறகு இரண்டாவதாக உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செங்கோல் வழங்கினார். இதையடுத்து KN நேரு உதயநிதி ஸ்டாலினின் கழுத்தில் மஞ்சள் நிற துண்டு அணிவித்து வீரவாளையும் வழங்கினார். அதன் பிறகுதான் பிற தலைவர்களுக்கு KN நேரு துண்டு அணிவித்தார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு துண்டு அணிவித்ததால இரண்டாவது முறையாக உதயநிதி ஸ்டாலினுக்கு KN நேரு துண்டு அணிவிக்கவில்லை. ஆனால் இதனை பலரும் தவறாக பரப்பி வருகின்றனர் என தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.